ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. துளிர் நம்ம எப்படி செடியை ஒரு விதை போட்டு வளர்க்குறோமோ அதுபோல் நம்ம யூடியூப் இந்த இது குட்டி குட்டியாக வளர்ந்துட்டு வருது நேர்களே. அதில் நிறைய பேர் என்கிட்ட இந்த குழந்தைகள் அந்த எப்படி குழந்தைகளை நம்ம போக்கில் வர்றதுக்கு நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு என்கிட்டே நேர்லேயே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பியூட்டி டிப்ஸு, ஒரு சத்து உள்ள ஒரு உணவு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேர்களே. என்னைய ஒரு யூடியூப்பில் உறுதுணையாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் பார்ப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அங்கங்கே கருப்பு இருக்குது, அது போகணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு மெடிசன் சாப்பிட்றோம். அந்த மெடிசனுக்கு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரு உணவே மருந்து ஒன்று எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இப்போ சுறுசுறுப்புக்கு சொல்கிறேன். டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன், B12 இன்ஜெக்ஷன், நீரோபியான் போடுறீங்க, ஓகே, அது டாக்டர் வைத்தியம். நம் கை வைத்தியத்தில் ஒரு குட்டியாக சுறுசுறுப்பு, என்ன வேலை செஞ்சாலும் ஒரு மணி நேரம் துரு செய்கிறது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். எது இப்போ காலம்பரை நீங்கள் சுக்கு எடுத்துக்கிறீங்களா, இல்லை மத்தியானம் இஞ்சி எடுத்துக்கிறீங்களா, இல்லை நைட்டு கடுக்காய் எடுத்துக்கிறீங்களா, இது 3 ஒரு நாளைக்கு நம்மளுக்கு போகணும். இது 3 ஒரு நாளைக்கு நம்ம உணவில் சேர்த்துக்கணும். இப்போ நைட்டு படுக்கிறப்ப கடுக்காய் 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் வெந்நீர் குடிச்சு பாருங்களேன், அது துவப்பாக தான் இருக்கும். 1/2 ஸ்பூன் இல்லாட்டினா ஒரு சிட்டி கூட போடுங்க, குடிச்சு பாருங்களேன். வயிற்றில் இருக்கிற எரிச்சல், வயிற்றில் இருக்கிற உப்பிசம், ஜீரண சக்தி, ஆசன வாய் எரியிறது, குடல் சம்மந்தப்பட்ட அனைத்தும் நீங்கும் கடுக்காய்க்கு. ஓகேவா? ஒன்றாச்சா? இப்போ நீரோபியான் போட்டு சத்தூசி போட்டு ஒரு 6 மாதம், ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒருத்தவங்க போடுறாங்க. அதை விட ஒரு சத்து என்ன அப்படின்னு கீரை வகைகளில் இருக்குது. ஒரு நாள் பசலிக்கீரை, ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் அப்படி பருப்பு கீரை, இப்படி பொன்னாங்கண்ணி ஒன்றா நம்ம சேர்க்குறோம். ஆனால் அதுக்கு ஈக்குவல் இந்த சுக்கு, இந்த கீரைக்கு ஈக்குவல் சுக்கு. காலம்பரை ஒரு உணவில் ஏதோ ஒன்றில் சுக்கு எடுத்துக்கும். எதில் எடுத்துக்கலாம்? ஏன் தோசையில் தூவி விடலாம், பாலில் போட்டு சாப்பிட்லாம், ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறப்ப சுக்குப்பொடி லைட்டாக தூவி விடுங்க. எவ்வளவோ இருக்குது சுக்குப்பொடிக்கு. சுக்கு பால் குடிக்கலாம், சுக்கு கஷாயம் குடிக்கலாம், சுக்கு ட்ரிங்க்ஸ், ப்ளைன் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். ஆக அந்த சுக்கு ஒரு சிட்டி உள்ளே போகணும். டீ தட்டி போடுறப்ப இஞ்சி போடலாம், இஞ்சி லேகியம் பண்ணலாம், இஞ்சி துவையில் அரைச்சி வச்சுக்கலாம், இஞ்சி ஊறுகாய் பண்ணிக்கலாம். ஆக இந்த 3 இஞ்சி, சுக்கு, கடுக்காய், இது 3 நம்ம உணவில் போகணும். இது 3 உள்ளே போகிறப்ப நீரோபியான் இந்த சத்துக்கு அந்த சத்து இதில் கிடைக்கும். ஆக நம்மளுக்கு டாக்டர்கிட்ட போகலாம், எமர்ஜென்சிக்கு போகலாம். ஆனால் இது டெய்லி நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வியாதிங்கிற பேச்சுக்கு கொஞ்சம் அடிக்ட் இல்லாமல் நம்ம இருக்கலாம். செஞ்சு பாருங்கள் நேர்களே.